விகோ சூர்யா, மாவட்ட கழக செயலாளர், தென் சென்னை தெற்கு. இன்றைய தினம் தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆலயத்தில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மக்கள் தலைவி, புரட்சி மங்கை வேலு நாச்சியார் எங்கள் அன்னியார் அவர்களுடைய தலைமையில் கேப்டன் ஆலயத்தில் தென் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தில் உள்ள தாமஸ்மலை மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பிலும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பிலும் இன்றைய தினம் தலைவர் அவர்களுடைய ஆலயத்தில் சிறப்பான வழிபாடு செய்து இங்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தினை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாசற்ற எங்கள் மக்கள் தலைவி, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற தாரக மந்திரத்தை தந்த எங்கள் கேப்டன் அவர்களுடைய வழியிலே நான் அரசியலுக்கு பிழைக்க வரவில்லை, மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன தன்னகரில்லா தலைவர் கேப்டன் அவர்களுடைய வழியிலே, கேப்டன் அவர்களுடைய வகுத்த பாதையிலே வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது, இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாது என்கிற தாரக மந்திரத்தோடு இன்றைய தினம் இந்த கேப்டன் ஆலயத்தில் அன்னியார் அவர்களுடைய தலைமையிலே இங்கு வருகை தந்த அனைத்து பக்த கோடிகளுக்கும் அன்னதானம் சிறப்பான முறையிலே நடைபெற்றது, வழங்கி முடிந்திருக்கிறது. தலைவர் மறைவிற்கு பிறகு இரண்டாவது முறையாக இன்றைய தினம் தென் சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பில் நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் வி ஜெய்சங்கர் அவர்களுடைய ஏற்பாட்டிலும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் எம் பரமதாஸ் அவர்களுடைய ஏற்பாட்டிலும் இன்றைய தினம் அன்னதானம் சிறப்பான முறையிலே வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து தலைவர் எங்களிடத்தில் என்ன சொன்னாரோ, அன்னமிட்ட ஒரு கடவுளாக, பசிக்கு உணவு தந்த தலைவராக, பசியோடு இருக்கிற ஏழைங்க பட்டினியோடு படுக்கக்கூடாது என்கிற ஒரு கொள்கை முழக்கத்தை எங்களுக்கு கற்று தந்திருக்கிற அருமை தலைவர் கேப்டன் அவருடைய வழியிலே வந்த எங்கள் அருமை அன்னியார் அவர்கள் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழி கற்போம் என்கிற மந்திரத்தையும் எங்களுக்கு சொல்லித்தந்த கேப்டன் வழியிலே எங்கள் அன்னியார் அவர்கள் இன்றைய தினம் எங்களை வழிநடத்துவது மட்டுமல்ல, கழகத்தின் காவல் தெய்வமாய், கழகத்தினுள் கட்டி காட்கின்ற ஒரு மாபெரும் ஒரு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராய், எங்களுடைய வழிகாட்டியாய், எங்களுக்கு கழகத்தினுடைய அன்னையாய் விளங்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய வணங்கி இன்றைய தினம் தலைவர் கேப்டன் அவருடைய ஆலயத்திலே நாங்கள் அனைவரும் தலைவரை வழிபட்டு சிறப்பான முறையிலே இன்றைய தினம் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கியிருக்கிறோம். இனி வருங்காலங்களில் மாத்திரமல்ல, இன்று உலக அரங்கத்திலே, உலக அளவிலே என் தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆலயம் இன்று வரலாறு படைத்து கொண்டிருக்கிறது. எண்ணற்ற தலைவர்களுக்கு பல்வேறு சமாதிகள் இருந்தாலும் கூட, நினைவகங்கள் இருந்தாலும் கூட, அதற்கு மேலாக உலகத்திலே எந்த ஒரு தலைவருக்கும் கேப்டன் ஆலயத்தில் மட்டும்தான் மக்கள் வழிபடுவதற்கு சென்றால் பசியோடு அவர்களை அனுப்பாமல் பசியாறுவதற்காக அவர்களுக்கு உணவு வழங்கி அனுப்புகின்ற ஒரு இடம் எதுவென்று கேட்டால் இந்தியாவை மட்டுமல்ல உலக அரங்கிலே இன்றைய தினம் கேப்டன் அவருடைய திருக்கோயில் தான் இருக்கிறது என்பதனை கேப்டன் அவருடைய தொண்டனாய் அதை சொல்லிக் கொள்வதில் தென் சென்னை தெற்கு மாவட்ட தேமுதிக பெருமை கொள்கிறது, பெருமிதம் கொள்கிறது. அவர்களுடைய கேப்டன் அவருடைய தொண்டன் என்கிற இருமாப்போடு சொல்லுகிறோம். வறுமையை ஒழிக்க வந்த வரலாற்று நாயகர், வறுமையை ஒழிக்க வந்த வரலாற்று நாயகர், வாழுகிற கர்ணனாய் விளங்கி எங்களுக்கு இன்றைய தினமும் வாழ்ந்து மறைந்த கர்ண பிரபுவாய் இன்றைய கோயிலிலே எங்களுக்கு காட்சி தருகின்ற கடவுள் புறமாக எங்களுக்கு கடவுளாய் தருகின்ற எங்கள் கேப்டன் அவர்களுடைய வணங்கி அன்னியார் அவர்களுடைய வழிநடப்போம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் காப்போம், அன்னியார் அவர்களுடைய வழிநடப்போம், தேமுதிக வாழ்க என்கிற கொள்கை முழக்கத்தோடு இதோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.
முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.